கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் 3 கேள்விகள் குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 காமன் கொஸ்டின்ஸ். ஆமேன், ஹல்லேலூயா. 3 விதமான கேள்விகள் உண்டு. ஆமேன். யாருக்கு இந்த 3 விதமான கேள்விகள்னா, ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வரும். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இருதயத்தில் வருகிற 3 கேள்விகள். ஆமேன் சொல்லலாமா? இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வருகிற 3 கேள்விகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ chosen vessel, யாரெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்துக்கு வருகிற 3 கேள்விகள். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லலாமா? இப்போ இந்த 3 கேள்விகளை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமேன். இந்த 3 கேள்வி நமக்கு ஏன் வருது, அந்த கேள்வியிலேருந்து நமக்கு என்ன விடைய ஆவியானவர் இன்னைக்கு தருகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன் சொல்லலாமா? எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். 2 பேர் ஒரு 3 பேருக்கா சொல்லுங்கள், ரொம்ப அழகாக இருக்கீங்க. சொல்லுங்கள், ரொம்ப அழகாக இருக்கீங்க. இன்றைக்கி தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சொல்லுங்களேன். ஆமேன். சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமேன். சில பேர் சொல்லுவாங்க, உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குன்னு அப்படின்னு சொன்னோம். டக்குன்னு அப்போ நான் அழகா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் என்ன சொல்லிடுறது, ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லலாமா? ஏன் ரொம்ப அழகாக இருக்குங்கன்னா, உள்ள ஆண்டவர் இருக்கிறதுனால, அவருடைய பிரசன்னம் இருக்கிறதுனால, அவருடைய மகிமைக்கு நீங்கள் வந்ததுனால, ஆராதனை ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் செய்ததுனால அழகாக இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3 விதமான கேள்விகள். ஆமேன். 3 காமன் கொஸ்டின்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 1, சாதாரணமாக எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, வை மீ லார்ட்? ஆமேன். ஏன் ஆண்டவரே நான்? ஏன் என்ன தெரிந்தெடுத்துக்கிறீங்க? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், என்னை மட்டும் எங்கள் குடும்பத்தில் தெரிந்து கொண்டீங்களே ஏன்? இப்படின்ற கேள்வி இட்ஸ் மோஸ்ட் காமன் கொஸ்டின். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ ஏன் அப்படின்ற கேள்வி நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இருதயத்தில் வருமா? ஏன் ஆண்டவர் எப்படி நடந்துருச்சு? நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த காரியம் ஏன் இப்படி முடிஞ்சிருச்சு? நான் இப்படி நடக்கும் நான் யோசிக்க கூட இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள, ஏன் அப்படின்ற கேள்வி எழும்பிக்கிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒரு முறையாவது ஏன்னு கேட்டிருக்கீங்களா? ஏன் ஆண்டவரே அப்படின்னு? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ நிறையா விஷயங்களில் ஏன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், கொஸ்டின் கேட்போம். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ வை மீ லார்ட் அப்படின்னு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கேட்குற ஒரு காமன் கொஸ்டின். ஆமேன். தமிழில் ஏன் நான் ஆண்டவரே, வை மீ? ஆமேன் சொல்லலாமா? 2வது கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் ஃபார் மீ? எனக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க ஆண்டவரே? என்னை தெரிந்து கொண்டீங்க உண்மை, என்னை பிரித்தெடுத்தீங்க உண்மை, எனக்கு என்ன வச்சுருக்கீங்க? எனக்கு என்ன விதமான ஆசீர்வாதங்களை வச்சுருக்கீங்க? எனக்கு எந்த விதமான ஊழியங்களை வச்சுருக்கீங்க? எனக்கு என்ன விதமான மேன்மைகளை வச்சுருக்கீங்க? எனக்கு எப்படிப்பட்ட உயர்வுகளை வச்சுருக்கீங்க? இப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லலாமா? ஸோ ஏன்னு வரும், என்ன அப்படின்னு வரும். ஆமேன். வை, வாட்? ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லலாமா? 3வது, when will it happen? எப்போ நான் செய்வேன் இதை? எப்போ என் வாழ்க்கையில் நடக்கும்? எப்போ தான் நடக்கும்? ஆமேன். ஒரு ஏக்கத்தோட ஒரு சோர்வோட சில பேர், எப்போ தான் நடக்கும்? எல்லாம் சொல்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது, தரிசனத்தை சொல்லும் போது நல்லா இருக்குது, வார்த்தையை வரும்போது நல்லா இருக்குது, வாக்குத்தத்தம் வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் எப்போ நடக்கும் ஆண்டவரே இதெல்லாம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எப்போ எனக்கு நடக்கும்? நிறைய பேர் கேள்வி என்ன தெரியுமா, எப்போ சபைக்கு நடக்கும்லாம் யோசிப்பீங்களா? இல்லை. எப்போ சமுதாயத்துக்கு நடக்கும், எப்போ இந்திய தேசத்துக்கு எழுப்புதல் வரணும்னு யோசிச்சுட்றீங்களா டெய்லி? இல்லை. எப்போ எனக்கு நடக்கும் தான் யோசிக்கிறது அநேகர். ஆமேன்னு சொல்லலாமா? எப்பயாவது கூட்டத்தில் நல்லா பிரசங்கம் பண்ணும்போது, தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு அனல் மூட்டும் போது அப்போ தான் ஜெபிக்க தோணும். எதுக்கு? தேசத்துக்கு. ஆமேன், ஹல்லேலூயா.
வசனம் சொல்லுது, நீங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமேன். ஆளும் தலைவர்களுக்காக, எல்லாருக்காகவும், ஒருத்தர் கூட அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மற்றபடி நமக்கு வருகிற எண்ணங்கள் எல்லாம் எப்படின்னா, ஏன் ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே, நான் என்னைக்கு நடக்கும் ஆண்டவரே, இதே தான் நமக்கு இருதயத்தில் வருகிற கேள்வியாய் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆன் த ஹோலை பார்த்தீங்கன்னா, இந்த 3 கொஸ்டினையும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எதை குறிக்குதுன்னா, சுயநலமான ஜெபத்தை குறிக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? வை மீ, என்னை எப்போ பயன்படுத்த போகிறீங்க, எனக்கு என்னெல்லாம் வச்சுருக்கீங்க. பேதுரு கேட்டார்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ எப்போவுமே அந்த செல்ஃப் சென்டர்டு திங்கிங், சுயநலமான ஒரு எண்ணம், சுயநலமான ஒரு ஜெபம். இப்படி ஜெபம் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாம் நன்மையாக நடக்கட்டும், ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு எந்த சுகவீனமும் வராமல் பலவீனமும் வராமல் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல பலத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்படி ஜெபிக்கிறது தப்பு இருக்கா? சொல்லுங்களேன். இதே ஜெபத்தை தான் பல வருஷமாக பண்ணி ஓட்டிட்டோம். ஆமாம். இதே ஜெபத்தை எப்படி பண்ணலான்னா, ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த பலத்துக்காக நன்றி ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி ஆண்டவரே, இது மாதிரியும் நீர் என்னை நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, இனிமேலும் நீர் வழி நடத்த போகிறீர் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லலாமா? ரெண்டும் ஒரே மாதிரி ஜெபமா? ஒரே அர்த்தம் தானே, ஆனால் எத்தனை வித்தியாசம். எனக்கு எனக்கு எனக்குன்னு ஜெபிக்கிற ஒரு ஜெபம், இது கர்த்தருக்கு பிரியமா? உமக்கு உமக்கு உமக்குன்னு ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அது கர்த்தருக்கு பிரியமா? சிந்தித்து பாருங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கட்டும், நம்ம இருதயத்தில் தோன்றுகிற சிந்தையாக இருக்கட்டும், செல்ஃப் சென்டர்டா என்ன குறித்து சுயநலமான ஒரு காரியமாக இருந்தால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். ஆண்டவர் சீசிங் ப்ரேயர் மேலே பிரியமாக இருக்க மாட்டார். ஆமேன். ஆண்டவருக்கு பிரியம் எப்படி அவர் தன்னை தானே கெத்சமனேல ஒப்பு கொடுத்தாரோ, ஆமேன், முழுசுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் முழுசுமாய் கர்த்தருடைய ஆண்டவருடைய சிந்தை நமக்குள்ளே வரணும். கிரைஸ்ட் சென்டர்டாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? செல்ஃப் சென்டர்டான வாழ்க்கையில் கிரைஸ்ட் சென்டர்டான வாழ்க்கை, அதாவது சுயநலமான ஒரு ஓட்டம் இல்லை, கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஓட்டம், கர்த்தரை சார்ந்த ஒரு ஓட்டம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். ஆண்டவர் எனக்கு வீட்டு கட்டி கொடுத்துருக்கார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்திருக்கார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா, இதுக்காகவா இயேசு கிறிஸ்து கஷ்டப்பட்டு சிலுவையில் மரிச்சார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் மரித்தது நம்ம ஆத்துமாவை மீட்கிறதற்காக. உங்களை ஆண்டவர் ரட்சித்தது, பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களை ஆண்டவர் ரட்சித்தது உங்கள் மூலியமா அநேகரை பிடிக்கிறதற்காக. சொல்லுங்களேன், உங்கள் மூலியமா அநேகரை ஆசீர்வதிக்கிறதற்காக, அநேகரை ரட்சிக்கிறதற்காக. ஆமென். ஆமென் சொல்லலாம். கரங்களை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு நம்ம இருதயத்தில் வருகிறதே தவறுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதே இருதயத்தில் நினச்சிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் மேலே சென்டர்டா, ஆண்டவர் மேலே ஒரு ஃபோக்கஸாக, கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமான்னு நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? திருப்பிக்கணும். ஆமென். ஸோ பேசிக்காக நமக்கு இருதயத்தில் வருகிறது வை, வாட், வென், இது வந்துட்டே தான் இருக்கும். ஏன் ஆண்டவரே, என்றைக்கு நடக்கும், எப்போ, அப்புறம் என்ன தமிழில் என்ன நடக்கும், இது வந்துட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் அதை தவிர்த்துட்டு, அதை ஒதுக்கிட்டு, அவர் நாம மகிமைக்காக. ஆமேன்னு சொல்லலாமா? எப்படி ஒரு கேள்வி வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். 3 கொஸ்டினையும் தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஒய் மீ லார்ட். ஆமேன். இப்போ யார் கேட்டார் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் பார்க்கலாம். தாவீதா, மோசே. ஆமேன். கரெக்டாக தான் சொல்கிறீங்க, அதை அழுத்தமாக சொல்லுங்கள். ஆமேன். சரி, எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
9-11. யாத்திராகமம் 3:9-11. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன் வா என்று ஸ்ட்ரைட்டா ஒரு காலிங் வருது. ஆமேன் சொல்லலாமா? அழைப்பு வருது. யாருக்கு வருது? மோசேக்கு வருது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? நான் என்ன கேட்குறேன், நான் இந்த அழைப்பு எல்லாருக்கும் வந்திருக்கா? எத்தனை பேருக்கு எனக்கு இந்த அழைப்பு வந்துச்சுன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி. ஆண்டவர் நீ வா, ஆண்டவர் எனக்காக நீ வான்னு சொல்ற அழைப்பு எத்தனை பேருக்கு வந்துச்சு? எல்லாருக்கும் உண்டு. ஆமேன். எல்லாரும் ஊழியம் செய்யறதுக்காக தான் ஆண்டவர் ரட்சிச்சிருக்காரு. ஊழியக்காரவங்க மட்டும் ஊழியம் செய்யறதுக்கு இல்லை. கிரேட் கமிஷன் என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல சீஷராக்கி. ஆமேன் சொல்லலாமா? எல்லாருக்கும் உண்டு. விசுவாசிகளாவே இருக்கிறதுக்கு இல்ல, சீஷராக்குறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? சரி, நீ இஸ்ரவேல் புத்திரனாகிய என் ஜனத்தில் எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை அனுப்புவேன் வா. ஆமென். உடனே அவரோட ரிப்ளை என்ன பாருங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். ஆமென். இது ஒரு பக்கம் தாழ்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவன் சொல்றான். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்ம சில நேரம் நம்ம தாழ்த்துறோம் நினச்சிக்கிட்டு தேவ திட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டுருவோம். ஹல்லேலூயா. தாழ்த்துறது நல்லது. ஆமென். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக தாழ்த்திடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. When the opportunity knocks the door, கர்த்தர் நமக்காக ஒரு வாசலை வச்சிருக்கும் போது, வழியை வச்சிருக்கும் போது, நான் ஏமாத்திர ஆண்டவரே, என்னால் முடியாது, நான் இன்னும் ரெடி ஆகலை, என்னெல்லாம் இப்போதைக்கு ஊழியத்துக்கு கூப்பிடாதீங்க, என்னெல்லாம் இப்போதைக்கு பொறுப்பு கொடுத்துடாதீங்க, என்னெல்லாம் வாழ்க்கையில் இதை செய்யும்படி எனக்கு ஏதாவது ஒரு பெரிய காரியம்லாம் எனக்கு வேணாம், இப்படின்னு இருக்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் சொன்னது தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? We should be ready at every moment. எந்த நிமிஷத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிய நம்ம எப்பவும் திறந்த மனதுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா யாராவது நீங்கள் தயவுசெய்து இன்னைக்கு சுவிசேஷம் ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அவர் விட மாட்டார், இவங்க விட மாட்டாங்க, எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆமேன். அப்போ ஆண்டவருக்கு தேவைன்னா இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வர்றதுக்கு நமக்கு ஆண்டவர் கிருபை தருவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சரி, தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 4:1. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், அவங்க எங்க நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு செவி கொடார்கள். இப்போ மோசே சொல்றதெல்லாம் பாருங்க, அங்கெல்லாம் அனுப்பாதீங்க ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்க என்னை நம்ப மாட்டாங்க, என்னை ஏற்கனவே அவனுங்க நம்பலை, உன்னை யார் எங்களுக்கு நியாயாதிபதியாய் வைத்தவன் யார் அப்படின்னு கேட்டு துரத்தி விட்டாங்க. மோசே பயந்து அடித்து ஓடினார். உயிருக்கு பயந்து ஓடினார். கொலை பண்ணிவிட்டு உயிருக்கு பயந்து ஓடிட்டார் மோசே 40 வயசில். இப்போ 80 வயசில் ஆண்டவர் வந்து கூப்பிட்றாரு, திரும்ப நீ பார்வோன் இடத்துக்கு போன்னு சொல்லிட்டு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இது பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு தாட்டை கொடுத்தாரு. பார்வோனை அழிக்கிறதற்கான ஒரு மனுஷனை பார்வோன் வீட்டிலே வளர்த்திருக்காரு ஆண்டவர். அதான் மோசே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? பார்வோனை அழிக்கிற திட்டத்தை ஆண்டவர் பார்வோன் வீட்டிலே வளர்ந்த ஒரு மோசையை வச்சு செஞ்சுட்டாரு. ஆமேன். நான் மகள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். சவுலை அழிக்கிற திட்டத்தை சவுல் வீட்டிலே தாவீதை வளர வச்சு செஞ்சிட்டார். அரண்மனையிலேயே வளர வச்சு ஆண்டவர் அதை செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? விரோதியை அழிக்கிறதற்கான திட்டம் எங்கேயுமே இல்லை, அவன் வீட்டிலேயே நடக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் எழும்பி சொன்னானா, கிறிஸ்தவங்களை நான் ஒழிக்காம விட மாட்டேன், இன்னும் 10 வருஷத்தில் பைபிளே இருக்காது அப்படின்னு சொன்னானா, அவன் பேர் மறந்துட்டேன். யூஸ்வலாக நாங்கள் சொல்கிறது அப்போது அப்படி சொல்லி பகிரங்கமாக நிறைய பேரை அழித்து பைபிளெல்லாம் இது பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தான். நாட்கள் உருண்டோடிச்சு. 4 வருஷத்தில் அவன் செத்து போயிட்டான். அவங்க குடும்பம் ரொம்ப நஷ்டமாயிட்டுருச்சு. பெரிய அரண்மனை, பெரிய ராஜா.
ராஜானா என்ன ஒரு பெரிய ராஜானா அந்த ஊருக்கு பிரசிடெண்ட், ஓகேவா? போயிடுச்சு, எல்லாம் அவங்க குடும்பம் ரொம்ப தரித்திரத்தில் வந்துருச்சு. அவங்க வீட்டை விற்கிற சூழ்நிலை. அந்த விற்கும் போது வாங்கினது யாருன்னா இந்தியன் பைபிள் சொசைட்டி. அதை வாங்கி ஆமேன் ஹல்லேலூயா அதை பிரிண்ட் பண்ணி உலகம் ஃபுல்லாக அந்த பைபிளை எவன் அந்த பைபிளை அழிக்கிறேன்னு சொன்னானோ அவன் வீட்டிலேருந்து பிரிண்ட் பண்ணி அடித்து அனுப்பப்பட்ட புஸ்தகம் தான் பரிசுத்த வேதாகமம். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ மோசே ஆண்டவர் அப்படிப்பட்ட திட்டத்துக்காக கூப்பிடுறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? God has a wide plan. அதான் பெனி சாங்கில் ஒரு அருமையான சாங்கில் நான் கொண்ட திட்டங்கள், நான் கொண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்து நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு, நான் கொண்ட ஏன் என்னை தெரிந்து கொண்டு சிறியதென திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். சத்தமா என் திட்டம் ஆசைகள் சிறியதென திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாண்டும் திட்டம் தந்தீர், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். ஆமென் சொல்லலாமா? ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நம்ம திட்டம் ரொம்ப சின்னதா இருக்கலாம், ஆனா அவர் திட்டம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆமென் ஆமென். அதை நம்ம புரிஞ்சுக்கிட கூட என்ன செய்யாது முடியாது. மோசேயை ஆண்டவர் அழைக்கிறாரு, பார்வோனை அழிக்கிற திட்டம். ஏன் பார்வோனை அழிக்கணும்? இன்னைக்கு எப்படி அமெரிக்கா தேசம் வல்லரசாக இருக்குதோ, ஒரு காலத்தில் அந்த மாதிரி நிறைய தேசங்கள் வல்லரசாக இருந்துச்சு. ஆமென். அமெரிக்கா ஆண்டவருடைய பிள்ளைங்கன்றதுனால ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ எல்லாம் அமெரிக்கன்ஸ்லாம் ஆண்டவர் பிள்ளைங்களா இருக்காங்களா? இல்லை, நம்மளோட மோசமாக இருக்காங்க. அவங்க இதில் விற்கிறவங்க இல்லாத விற்கிறவங்க இல்லை, அப்படி மாறிடுச்சு வேற. ஆனால் ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு பயந்த ஒரு தேசம் அமெரிக்கா தேசமாக இருந்தது. உலகம் ஃபுல்லாக மிஷினரி அனுப்புன தேசம் அமெரிக்க தேசமாக இருந்தது. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ பல காலகட்டங்களுக்கு முன்னாடி எகிப்து தேசம் பெரிய வல்லரசாக இருந்தது. எப்படி பாபிலோன் தேசம் நெபுகாத் நேச்சார் பெரிய ராஜாவாக இருந்தானோ, அது பிறகு மேதிய பிரஷ்ய சாம்ராஜ்யம் வந்துச்சு. சாம்ராஜ்யங்கள் நிறையா போச்சு. ஒரு காலத்தில் எகிப்து பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. பெருமையில் பெருசாகிடுச்சு. ஆண்டவருக்கு மேலே ஏறுவேன்ற பெருமை அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டுட்டே இருப்பார், வளர வளர விடுவார். எதிரி எவ்வளோ வளர்ந்தாலும் விட்டுருவார். ஒரு சர்டன் ஸ்டேஜில் இதுக்கு மேலே அந்த பெருமை ஆகாதுன்னா தட்டிடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆனால் அவர் தட்டினார்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? பார்வோன் சேனையை அழித்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க பாட்டா பாடினாங்க, பார்வோனையும் அவன் சேனையும் அழித்தவரை துதியுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி ஒரு திட்டத்துக்காக மோசே ஆண்டவர் அழைக்கிறாரு. ஆனால் மோசே சொல்கிறான், நோ ஆண்டவரே. ஆமேன். ஹல்லேலூயா. தாழ்த்துறான், நோ சொல்கிறான் ஆண்டவருக்கு. தொடர்ந்து வாசிப்போம். 10ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, வார்த்தையில நான் வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் எனக்கு திக்குவாயி மந்தனாவும் உள்ளவன். மந்தனாவு, என்னால சரியா பேச முடியாது. நீங்க யார்கிட்ட அனுப்புறீங்க? வல்லரசு நாடு பிரசிடென்ட் கிட்ட அனுப்புறீங்க. ட்ரம்ப் கிட்ட போங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் வந்து ட்ரம்ப் கிட்ட போய் பேச ஒன்று அனுப்புறேன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆமேன்னு சொல்லலாமா? அவராது நல்ல மனுஷன், பாவம். ஆமேன். ஸோ ட்ரம்ப்பை விட்டுருங்க, நம்ம ஊர் மோடி ஐயா கிட்ட பேச அனுப்புகிறோன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நமக்கு? ஆமேன். அப்படி தான் ஆண்டவர் கூப்பிட்றாரு மோசேவை. ஆமேன். மோசேக்கு பயமாக இருக்குது, பயப்படுறாரு. அவர் சொல்கிறார், என்னால் முடியாது ஆண்டவரே, திக்கு பாய். ஆமேன்னு சொல்லலாமா?
என்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்ல முடியுமோ, பக்கத்தில் சொல்லுங்கள், என்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்ல முடியுமோ. பின்னாடி சொல்லுங்கள், ரெண்டு பேராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன். என்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லிட்டாரு. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நமக்கும் அப்படி தான். சாக்கு போக்குன்னா ஈஸியாக என்ன செஞ்சிருது, வந்துடுது. ஆமேன். ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது காட்டிலும் சாக்கு போக்கு மட்டும் நமக்கு ஈஸியாக வந்துடுது. முடியாதுன்றாரு. அப்புறம் தொடர்ந்து 13 வாசிங்க, 13, 14. அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். எப்படி பாருங்க, ஆண்டவர் வந்து முச்செடியில் நெருப்பை காமிச்சு, ஆண்டவர் ஒரு மகிமையை காமிச்சு, இவ்வளோ நேரம் வேலை மனக்கட்டா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே நினைக்குவார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவன் பாருங்க, பார்வோனை பெருசாக நினைக்கிறானே தவிர படைத்த தேவனை பெருசாக நினைக்கிறதுக்கு அவனுக்கு மைண்டு வரல. நம்மளும் அநேக நேரத்தில் அப்படி தான் பரிதாபமாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற காரியத்தை பெருசாக நினைக்கிறோமே தவிர அதெல்லாம் படைத்த கர்த்தரே இருக்கிறார் என்ற அறிவு அநேகருக்கு என்ன செய்யுது, இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ பாருங்க, பார்வோன் பயந்துட்டு ஆண்டவருக்கு விரோதமாக நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். ஹல்லேலூயா. இப்போ கூட எதுக்காவது ஜெபிக்கிறதுக்கு கோரிப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மிஷினரிக்காக ஜெபிங்கன்னா என்ன ஜெபிப்போம், யாரையாகிலும் அனுப்பும் ஆண்டவரே. அப்படியே ஒரு வேர்த்து உருவத்து யாரையாகிலும் அனுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆமேன்னு சொல்லலாமா? ஒருத்தர் தான் சொன்னார், என்னை அனுப்பும் ஆண்டவரே. யார் சொன்னார்? ஆமேன் ஹல்லேலூயா. ஏசாயா சொன்னார், யாரை நான் அனுப்புவேன்னு கேட்கும்போது என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஆமேன். இயேசு சொன்னார், யார் போவான் சிலுவை மரணத்தை? இயேசு சொன்னார், நான் போகிறேன் சிலுவை மரணத்தை எடுத்துக்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமேன். நீர் யாரை அனுப்புறீங்களோ அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல கோபம் உண்டவராகி லேவியனாகிய போதும். அப்பனா இப்படி வை மீன் கேட்கறது ஆண்டவருக்கு பிரியுமா இல்லைன்னா கோபம் வருமா? ஹல்லேலூயா. அதாவது தாழ்மையாக நம்ம ஒரு முறை கேட்கறது தவறு இல்லைங்க. ஆனால் அதையே மைண்டில் சவச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. You have to be grateful that God has called you. Amen. நீங்க சந்தோஷமா நிறைவாய் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் உங்களை அழைத்ததுனால, கர்த்தர் உங்களை முன்குறிச்சதுனால, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுனால, கர்த்தர் உங்க குடும்பத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததுனால நீங்க ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதை விட்டுட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு, ஏன் ஆண்டவரே நான் ரொம்ப புழு, நான் ரொம்ப பூச்சி, நான் ரொம்ப தாழ்மை, உன் தாழ்மைலாம் எனக்கு தெரியுன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளுடைய பரிசுத்தம் கந்த மாதிரி. ஆமென் ஆமென் சொல்லலாமா? அழுக்கு துணி மாதிரி நம்ம பரிசுத்தம். அதனால தான் மார்பிளே சாய்ந்துட்டு இருந்த யோவான் கர்த்தருடைய பரிசுத்தத்தை பார்த்ததும் போது, பத்மு தீவில் ஆண்டவருடைய மகிமையை பார்த்தபோது சாஷ்டாங்கமா கீழே செத்தவனை போல விழுந்தான். ஆமேன் சொல்லலாமா? நம்ம பரிசுத்தம் பெருசு இல்லைங்க. ஆமேன். அவர் மகிமைக்கு ஈடாய் ஒண்ணுமே இல்லைங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு கேட்கறது நிறுத்துங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்குற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. பின்பாடு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். சிப்போரால் அவங்க மனைவி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவர் மோசே கொல்லும்படி வந்தார். மனைவி முன்னாடி போய் கர்த்தருக்காக நீதியை செய்தால் அந்த நீதியின் நிமித்தம் கர்த்தர் மோசையை காப்பாற்றினார் என்று வசனம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரேன்னு கேட்குறத நிறுத்துங்க. யோனா கேட்டார், வை நினிவே லார்ட்? ஆமேன். நினிவேக்கு போனோன்னு யோனா என்ன கேட்டார்? வை நினிவே, ஒய் நாட் தர்ஷீஷ் அப்படின்னு போயிட்டார் ஒரு பாட்டுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் அவர் நினிவேக்கு போகாமல், நான் ஏன் நினிவேக்கு போனோம், நான் தர்ஷீஷுக்கு போகிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னதை நம்ம நடத்தாமல் நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறது ஊழியம் இல்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். ஏன் விருப்பங்க பாட்டு பாடுறது அதனால் பாடுறேன், ஏன் விருப்பங்க இதை செய்கிறது அதனால் செய்கிறேன் இல்லை. அவர் விருப்பம் எதுவோ அதை செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுகிறது தான் தேவனுக்கு உகந்த ஜெபம், தேவனுக்கு உகந்த வாழ்க்கை. ஆமென் சொல்லலாமா?
ஸோ நான் ஒய் நினைவே நம்ம கேட்க முடியாதுங்க. ஆண்டவர் விட்டாரா யோனாவை? சொல்லுங்கள். பின்னாடியே துரத்திட்டு போய் புயலை கொடுக்குறாரு, காற்றை கொடுக்குறாரு, படகையே அமிழத்தக்கதாய் யோனா நிமித்தம் அங்கே உள்ள படகுல உள்ள அவ்வளோ பேரையும் ஆட்டி படைச்சிட்டாரு. ஆமேன்னு சொல்லலாமா? நான் சொல்லட்டா, உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தையும் ஆட்டி படைச்சிடுவார். சில நேரம் நீங்கள் வர வரைக்கும் ஆண்டவர் விடமாட்டார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஏன் ஆண்டவரை என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏன் ஆண்டவரை நான் மோசமானவன் என்னையே ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் தான்னா நீங்கள் தான். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக கடலும் கொந்தளிக்கும், எல்லாமே அசையும். ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? அடுத்து பார்த்தோம்னா பேதுரு கேட்பார் இயேசு கிறிஸ்து கிட்ட, வசனத்தை வாசிக்கல, நம்ம சொல்லிட்டு போயிடுறேன். அப்போ தான் ஆண்டவர் பேதுருவை பாராட்டியிருப்பார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடித்தோன்னே சொல்வார், நான் பாடுபடவும் 3ஆவது நாள் உயிர் தள்ளவும் ஆண்டவர் எனக்கு இதுதான் வச்சுருக்காரு இந்த பாத்திரத்தை அப்படின்னு இயேசு சொல்லும் போது பேதுரு ரொம்ப முந்திரி கொட்ட மாதிரி, ஆண்டவரே இது உமக்கு நடக்கவே கூடாது, இதெல்லாம் நடக்கக்கூடாது ஆண்டவரே, இதெல்லாம் நான் விடவே மாட்டேன் என்னவோ இவர். உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார், பேதுருவை பார்த்து என்ன சொல்கிறாரு, அப்பால இப்போ பிசாசு. அவருக்கு எவ்வளோ ஒரு அவமானமாக இருந்திருக்கும்ல, 12 பேருக்கு முன்னாடி பிசாசுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஒரு பக்கம் பாராட்டினார், ஆண்டவரே இப்போ தானே பாராட்டினீங்க, அடுத்த நிமிஷம் பிசாசுன்ட்டிங்களே ஒரேடியா அப்படின்னு தான் பேதுருக்கு தோணி இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் வை திஸ் இஸ் ஹேப்பனிங் டு யூன்னு கேட்டது தவறு. அப்போ ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. அந்த கேள்வி கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? என் வாழ்க்கையில் ஆண்டவரை ஏன்ற கேள்வி நான் கேட்காதபடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஒப்பு கொடுங்க. அப்பா ஏன் இது நடக்குது, ஏன் ஆண்டவரே இப்படி செய்கிறீங்க, ஏன் ஆண்டவரே நான் அப்படின்ற கேள்வியெல்லாம் நான் இனி கேட்காம, ஆண்டவரே உங்கள் திட்டம் என்ன, உங்கள் விருப்பம் என்ன, என்னை என்னவா இருக்க நீங்கள் சித்தமாக வச்சுருக்கிறீங்க, நான் எங்கே பொருந்தணும் நீங்கள் நினைக்கிறீங்க, எந்த ஊழியத்தில் என்னை நடத்தணும் நீங்கள் விரும்புகிறீங்க, என்னை நடத்துங்கப்பா ஒப்பு கொடுக்கிற அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, எனக்கு என்ன வச்சிருக்கீங்க? வாட் இஸ் ஃபார் மீ, வாட் யூ ஹாவ் ஃபார் மீ. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 8:17. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது, சீமோன் என்ற ஒரு மனுஷன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. திருப்பி அந்த முதல் வசனம் போடுங்க, 17ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் பிலிப்பு ஊழியம் செஞ்ச இடத்துக்கு வந்து யார் மேலெல்லாம் கை வைக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் என்ன வருது? பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கைகளை வைக்கும் போது, ஊழியக்காரவங்க கைகளை வைக்கும் போது ஆவியானவர் இறங்குவார். கரங்களை உயர்த்தி விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இன்னும் அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைங்க அபிஷேக கூட்டத்துக்கு வாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கினது நல்லது. அடுத்த கட்டம் அபிஷேகம் இல்லாமல் இந்த உலகத்துலையும் ஜீவிக்க முடியாது, பரலோகத்துலையும் போக முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? அபிஷேகம் தான் நம்மளை கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க பண்ணும். ஆமேன். இல்லைனா இன்றைக்கி வருவீங்க, நாளைக்கு விழுந்துருவீங்க, இன்றைக்கி எந்திரிப்பீங்க, அடுத்த நாள் விழுந்துருவீங்க. இதெல்லாம் இருக்காமல் சீராய் ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும்னா நமக்கு அபிஷேகம் தேவை. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர்கள் யார் மேலெல்லாம் கை வச்சாங்களோ உடனே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆமென். இதை பார்த்தோன்னே ஒரு மெஜிஷியன், இதை பார்த்தோன்னே ஒரு மந்திரம் செய்கிறவன் பார்த்துட்டு, இது என்ன வல்லமை, என்னை விட பயங்கரமான வல்லமை, இவ்வளோ வருஷம் நான் தானே வித்தை காட்டி பொழைச்சிக்கிட்டு இருந்தேன், இவன் காட்டுற அந்த மேஜிக்கை பார்த்து தான் ஜனங்க வியந்து பாராட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்க கை வச்சோடனே அபிஷேகம் வருதுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து அவன் ஸ்ட்ரைட்டாக நேர் வழியாக வராமல் குறுக்கு வழியாக போகிறான். என்ன செஞ்சான்?
அப்போஸ்தலர்கிட்ட அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து அடுத்த வசனம், நான் எவன் மேல் என் கைகளை இந்த நான் என்னன்னு எத்தனை தடவை வருது பார்த்தீங்களா? நான் எவன் மேலே என் கைகளை வைக்கிறேனோ எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடு அப்படின்னு, எனக்கு நான் அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு 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 கொஸ்டின் அப்படின்றத விட ஒரு வேண்டுதல். ஆமேன். இதை பார்த்த உடனே பேதுருக்கு என்ன வந்துச்சு பாருங்க. பேதுரு மேல ஆவியானவர் இருக்கார். பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட நாசமாய் போக கடவுது. அப்ப எவ்வளவு கோவத்துல சொல்லியிருப்பாரு பாருங்க பேதுரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். பணத்தை வச்சு ஆண்டவரை விலைக்கு வாங்கவே முடியாது. ஆமேன். இந்த பணம் எல்லாம் பரலோகத்துல செல்லாது. ஹல்லேலூயா. ஆமேன். இந்த உலகத்தில் காணிக்க நீங்கள் எதுக்கு கொடுக்குன்னா பரலோகம் போகிறதுக்கு இல்லை, இந்த உலகத்தில் நீங்கள் நல்லபடியாக ஜீவிக்கிறதுக்கு. ஆமேன். அந்த ஆண்டவர் காணிக்க உறிஞ்சிக்கிறாரா? இல்லை, திரும்ப உங்களுக்கு பல மடங்காய் ஆண்டவர் கொடுக்குறார். அவர் கொடுக்கிற தேவன். ஆமேன். அந்த கொடுக்கிற குணம் நமக்கு இருக்குதான்னு பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு கட்டளை கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பிதாவாகிய தேவன் தன்னோட ஒரே பேரான குமாரனை கொடுத்து, ஆமேன்னு சொல்லலாமா? கொடுக்குற ஒரு ஹேபிட் நமக்குள்ள வரணும். ஆமேன். பணத்தை கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும், வாலிபத்தை கொடுக்கணும், எதிர்காலத்தை கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கறதுல முதன்மையா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ அவன் கோபத்தில் பேதருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இதை பார்த்தோன்னே என்ன வந்துருச்சு அவருக்கு? கோபம். நான் யார் மேலே கை வைக்கிறேனோ அந்த வரம் எனக்கு கொடுங்க. இது என்ன காசு கொடுத்து வாங்குற வரமா இது? ஆமேன். இதே தான் யூதாஸ் பண்ணான்ல, பணத்துக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான், குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தான். பீலையாம் கூலிக்காக கர்த்தருடைய ஜனங்களை விற்று போட்டான். ஆமேன்னு சொல்லலாமா? இவங்களுக்கெல்லாம் என்னன்னா சுயநலம், எனக்கு என்ன கிடைக்கும். கேயாசி பணத்துக்காக பின்னாடியே ஓடி, கூலிக்காக, எல்லாமே கூலிக்காக. கேயாசி, பீலையாம், யூதாஸ் காரியத் கூலிக்காக. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பணத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வைங்க. அந்த காலத்துலலாம் பணத்தை என்ன செய்ய மாட்டாங்க? கீழே போட மாட்டாங்க. காலில் மிதிச்சா அதை கண்ணில் வச்சு என்ன பண்ணுவாங்க? ஒத்திக்குவாங்க. தயவுசெய்து அதை குருட்டு நம்பிக்கையெல்லாம் வச்சுக்காதீங்க. பணம் உங்களுக்கு கடவுள் கிடையாது. ஆமேன்னு சொல்லலாம். பணத்தை ஒத்திக்கிறதெல்லாம் செய்யாதீங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. கொடுக்கிறவர் அவர். ஆமேன். எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் அவர். ஆமேன். நம்மளை நிறைவாய் நடத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு கோபம் வந்து இது சொல்லிட்டார். அடுத்த வசனம் 22 வரைக்கும் படிங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால், உன் இருதயம் செம்மையா இராதபடினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு வாழக்கூடாது. ஆமேன். சில பேர் நன்மை செய்கிறதே பாருங்கள், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க. சில பேர் நான் பார்த்துருக்கேன் லைஃப்பில், நன்மை செய்கிற மாதிரி இருக்குதே, இவனா நன்மை செய்கிறான்ற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி ஒரு பெரிய திமிங்கலத்தை பிடிக்கிறதுக்காக தான் செஞ்சுருப்பாங்க அது. ஹல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஆட்களுக்குள்ள. ஆமேன்னு சொல்லலாமா? எச்சி கையில் கூட என்ன செய்ய மாட்டாங்க? காக்கா ஓட்ட மாட்டாங்கன்னு வாங்கல. அந்த மாதிரி நன்மை செய்யவே மாட்டாங்க. அவன் செய்கிறானா பின்னாடி ஒரு ஒரு காரணம் வச்சுருப்பான். ஹல்லேலூயா. எனக்கு என்ன கிடைக்கும்னு வாழ வேண்டாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் அவருக்கு எப்படி பிரயோஜனமாக இருப்பேன் என்று வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கடைசியாய் நம்ம 3வது கொஸ்டின் போகலாம். 3வது கொஸ்டின் என்ன? எப்போ எனக்கு நடக்கும்? எல்லாமே செல்ஃப் சென்டர்ட். ஆமேன். when it will happen for me. ஆமேன். எனக்கு எப்போ இது நடக்கும்? நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்போ நடக்கும்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, எப்போ நிறைவேறும்? ஹல்லேலூயா. ஆமேன். ஆபிரகாம் இப்படி கேட்டிருப்பாரா எப்போ நிறைவேறும்னு? எவ்வளோ வருஷம் காத்திருந்தார்?
சொல்லுங்களேன். ஆபிரகாம் எவ்வளோ வருஷம் காத்திருந்தார்? 25 வருஷம் காத்திருந்தார். சில்வர் ஜூப்ளி. 75 வயசில் வாக்குத்தத்தம் வாங்கினார். 25 வருஷம் கழிச்சு 100 வயசில் நடக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. வெயிட்டிங் பீரியட், காத்திருக்கிறதுக்கு மனசு இல்லாமல் எப்போ நடக்கும் ஆண்டவர், எப்போ நடக்கும், எப்போ எப்போ எப்போ. ஆமேன். யாராவது 25 வருஷம் எதுக்காக காத்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. யோபு காத்திருந்தார், பல நாட்களாக காத்திருந்தார். எவ்வளோ வருஷம் யோபு சிறையிருப்பு இருந்துச்சுன்னு தெரியல. யோபு சொல்கிறார், நான் பொன்னாக விளங்குவேன் கர்த்தர் என்ன புடமிட்ட பின். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எல்லாம் இழந்து போனாலும் யோபு நினைக்கிறார், எல்லாம் இழந்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? நான் பொன்னாக விளங்குவேன், நான் திரும்பவும் எழுந்திருப்பேன். உங்கள் வாழ்க்கையில் இழந்து போனது எல்லாம் அப்படியே முடிஞ்சிச்சு நினைக்கவே நினைக்காதீங்க. உலகத்தில் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் திரும்ப எழ வைப்பார். பாருங்க, பழைய நிலைமையை காட்டிலும் அடுத்த நிலைமை, பின் நிலைமை மிகவும் ஆசீர்வாதமாய் இரட்டிப்பான நன்மையை யோபு பெற்றுக்கொண்டான். இழந்து போனது ஒண்ணு கூட விடல. தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான், 3 மடங்கு பெற்றுக்கொண்டான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். காத்திருக்கணும். ஆண்டவரை போய் பெஸ்டர் பண்ணக்கூடாது. எப்பாண்டவர் 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 சொல்லக்கூடாது. ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 30 வருஷமாக கர்த்தர் ஊழியத்தில் நடத்துகிறார். ரொம்ப யங் ஏஜில் 6th படிக்கும்போது ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் கை பிடிச்சேன். இத்தனை அப்போது சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆமென். ஹல்லேலூயா. எப்போவோ சொன்ன வார்த்தைகள் பல ஆண்டுகளாய் இப்போ நிறைவேறிட்டு இருக்கு. இன்னமும் நிறைய நிறைவேறதுக்காக காத்திருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நல்லா மாடியில் ப்ரேயர் ஹால் கட்டி நல்லா ஊழியம் நடக்கும். நல்லா நிறைய பேர் வருவாங்க. நல்ல ஊழியம் நடந்துருக்கும் போது ஊழியக்காரவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் உங்களுக்கு ஆரம்பிக்கவே இல்லை கர்த்தர் வச்சுருக்க ஊழியம்னுவாங்க. எனக்கு இப்படி பகிர்னு இருக்கும். அப்போ நீ என்ன நல்லா தானே நடக்குது ஊழியம், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? அப்புறம் தான் தெரிஞ்சது ஆண்டவர் இப்படி ஒரு சபைன்ற திட்டத்தை கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிறாருன்னு நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல, எதிர்பார்த்தது கூட இல்லை. இவ்வளோ மகிமையாக ஒரு ஆலயத்தை ஆண்டவர் கட்டி தருவாருன்னு நினைவில் கூட நான் யோசிச்சதில்லை. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற திட்டம் பெருசு. ஆனால் நம்புகிறேன், இதை விட மேன்மையானதை காண்பாயின்னு எல்லாருடைய வாயிலையும் வருகிறத நான் பார்க்குறேன். ஆமேன். இதையே பூரிச்சு ஆண்டவரே இவ்வளோ பெரிய கிருபை கொடுத்தீங்களே அப்படின்னு உட்கார்ந்துருக்க நேரத்தில் ஆண்டவர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க காரியம், இன்னும் மேலானதை காண்பாய், இன்னும் பெரிதானதை காண்பாய், இன்னும் பெருசாக உன் வாழ்க்கையில் வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். நமக்கு சபைக்கு சொன்னான்னா சபை அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் அதுதான். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இதை விட மேன்மையானது வச்சிருக்காரு, இதை விட பெருசு வச்சிருக்கிறாரு. biggest thing is yet to come in your life. இதுவரை நீங்க பார்த்த மகிமை இல்லை, இதுவரை நீங்க பார்த்த மேன்மை இல்லை, இனிமே நீங்க பார்க்க போறது அதிகம். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்குதல் ரொம்ப 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 அவசியம். காத்திருக்க கூடாதபடி பிசாசு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவான். எப்போ ஆண்டவரேன்னு கேட்க வைப்பான். நோ, யூ ஹாவ் டு வெயிட். தாவீது காத்திருந்தார். எப்போ இந்த வயசில் ஒரு நல்ல டீனேஜ் வயசில் தாவீது அபிஷேகம் பண்ணிட்டார் ஆண்டவர். ஆனால் ராஜா ஆகிற வரைக்கும் காத்திருந்தார். சின்ன வயசில் யோசேப்புக்கு சொப்பனம் வந்துருச்சு. ஆனால் ஒரு பீரியட் வரைக்கும் 30 வயசு ஆகிற வரைக்கும் காத்திருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? காத்திருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27:14. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. திரும்பவும் 31:24. சங்கீதம் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு காத்திருக்கணும்னா இருதயம் ஸ்திரப்பட்டு இருக்கணும். ஒரு நேரம் புலம்புறது, ஒரு நேரம் ஆண்டவர்கிட்ட சரி செய்வாராக்கும் அப்படின்னு நினைக்கிறது, ஒரு நேரம் ஆண்டவரையே திட்டுறது, ஒரு நேரம் ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிட்டேன், ஆண்டவர்கிட்ட நான் இனிமேல் பேச மாட்டேன், ஆண்டவர்கிட்ட இனிமேல் ஜெபிக்க மாட்டேன், இப்படிலாம் சில பேரை பார்த்துருக்கேன். இது கோளாறு விசுவாசின்னு நினைக்கிற மாதிரி தோணும். ஹல்லேலூயா. என்னங்க ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளா? ஆமேன்னு சொல்லலாமா?
களிமண் குயவன் கிட்ட கோச்சுக்குமா? முடியாது. ஆமென். ஆண்டவர்கிட்ட ஏன்னு கேட்கறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? வசனம் சொல்லி நீ என்னத்தை கொடுத்து வச்ச, நீ உரிமையாக கேட்குற? எல்லாமே அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய தயவு. அவர் நம்ம கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றுமே அவருடைய தயவு. இன்னைக்கு மூச்சு விடுறோம், பலனை கொடுத்துருக்குறான்னா அவருடைய தயவு. ஆமென். அப்படி இரக்கங்களுக்கு முடிவில்லை. உங்கள் இருதயம் ஸ்திரப்பட்டு இருப்பதாக, திடமனதாக இருப்பதாக. மனசை விட்டுறாதீங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, மனசை விட்டுறாத, நம்பிக்கையாயிரு அப்படின்ட்டு அவன் விட்டு ஓடி போயிடுவான். பிரச்சனையான சூழ்நிலையில் நண்பன் கையை, மனசை விட்டுறாதடா அப்படின்னு அவன் கையை விட்டுட்டு ஓடி போயிடுவான். புருஷனை விட்டு ஓடி போயிடுவான், மனைவி விட்டு ஓடி போயிடுவாங்க, பிள்ளைங்க விட்டு ஓடி போயிடும், பெற்றோர் விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆமேன்னு சொல்லலாமா? அந்த காலத்தில் தாய் அன்புலாம் வெளியேற, இப்போல்லாம் கள்ள காதலுக்காக பிள்ளையை கொண்டு போடுற தாய்மார்களில் பார்க்க முடியுது. இருக்கா? ஆண்டவர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பார் கடைசி வரைக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸ்திரப்பட்டு இருங்க, இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. 40:1 சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எப்படி ஒரு அழகா கற்பனையோட சொல்றார் பார். ஆண்டவருக்காக எப்படி காத்திருந்தாராம் தாவீது? பொறுமையோடு காத்திருந்தேன். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். நீங்க காத்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கூட ஒன்று அட்டாச்மெண்ட்டாக வந்துடும். என்னது? பொறுமை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறார் ஆண்டவர். எப்போதான் நடக்கும்னு காத்திருக்கிறீங்கல்ல, நீங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் சொல்லுகிறார், காத்திருக்கிற காத்திருப்பில் ஒரு நாள் களிப்பாய் மாறும் என்பதை விசுவாசிக்கிறவங்க நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? இன்னைக்கு நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, நாளைக்கு அது களிப்பாய் மாற பண்ணுவீங்க, நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. காத்திருக்க கூடாதபடி பொறுமையை இழந்துருவீங்க. சில நேரம் பிசாசு என்ன செய்யும்? யாரையாவது பிடிச்சி வச்சுருக்கோம், பொறுமையை இழக்க வைக்கும். குடும்பத்தில் யாரையாவது பிடிச்சிரும், பொறுமையை இழந்துடாதீங்க. ஆமென். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு 5:7. கர்த்தருக்காக யாக்கோபு 5:7. ஜீசஸ். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. ஒருத்தன் வந்து விதைக்கிறான், அவனோட தோட்டத்துல பயிர் விளைய வைக்கிறாங்க. உடனே நடக்கும்னா நினைக்கிறாங்க. அவனுக்கு தெரியும் ஒரு சீசன் வரும்னு தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு விதைக்கிறானா நாளைக்கே அதை முளைச்சு நாளைக்கே பலனை என்ன செஞ்சிடாது? கொடுத்துறாது. இன்னைக்கு விதைக்கிறது கொஞ்ச நாள் ஆகும், அது வளர கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கு நீர் பாய்ச்சணும், அதுக்கு வேண்டிய உரத்தை போடணும், சில நேரம் பூச்சி போட்டு அணுகாமல் அதுக்கு மருந்தடிக்கணும், ராப்பகலா அதுக்கு தண்ணி பாய்ச்சணும். ஆமேன்னு சொல்லலாமா? இவ்வளவும் செஞ்சுட்டு அவன் காத்திருப்பான். எனக்கு நல்ல பலன் இந்த வருஷம் கிடைக்கும், அறுப்பு காலத்தில் எனக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி காத்திருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும்னா இந்த வேலையை நம்ம செய்யணும். விதைக்கணும். விதைக்காம ஆத்துமாக்கள் வரும்னு காத்திருக்க முடியாது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இளவு காத்த கிளின்னுவாங்க. தெரியுமா? அப்படின்னா என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு நிறைய தெரியல. இளவு காத்த கிளினா, கிளி என்ன தெரியுமா பண்ணுமா? இலவம் பஞ்சு, அது கொட்டை பெருசாக இருக்கும், இலவம் பஞ்சு. அந்த கொட்டையை பார்த்து அது நினைக்கும், பச்சையாக இருக்குது, இது நல்லா பழமானோன்னா என்ன செய்யலாம், அந்த கொட்டையை சாப்பிட்லாம் அப்படின்னு காத்திருக்கோம். அது அந்த அந்த இலவம் பஞ்சு சீசன் வந்தோடனே வெடித்து வெளியில் என்ன வந்துடும்? எல்லாம் பஞ்சு வெளியில் வந்துடும். அப்போ அந்த கிளி ஏமாந்து போயிடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீ என்ன இளவு காத்த கிளி மாதிரி காத்திருக்கிற அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா.
அப்படி இல்லை நம்ம காத்திருப்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கிறது அப்படி இல்லை, பொறுமையோடு கூட காத்திருக்கிறான். எதுக்குன்னா முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் அவன் நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறான். நல்ல விவசாயி, நல்ல உழவன் ஆண்டவருடைய காரியத்துக்காக அறுவடை நாளுக்காக காத்திருக்கிறான். இன்னைக்கு வசனத்தை விதைச்சிட்டு வந்து நாளைக்கே வரும்னு இல்லை, ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, இந்த நாளுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். யூ ஹாவ் டு வெயிட். பக்கத்தில் சொல்லுங்க, காத்திருக்கணும், காத்திருக்கணும். யூ ஹாவ் நோ சாய்ஸ், யூ ஹாவ் டு வெயிட். ஆமேன்னு சொல்லலாமா? உங்களுக்கு வேற ஒரு சாய்ஸ் இல்லைங்க, நீங்கள் காத்திருக்கணும். நல்ல பலன் வரும், காத்திருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கொடுப்பார்? விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எப்படி பயிரிடுகிறவன் காத்திருக்கிறானோ நம்ம காத்திருப்போம். அதுக்கு தண்ணி ஊற்றணும், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் நல்ல பலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமேன். உங்கள் காத்திருக்குதல் வீண் போகாது, உங்கள் காத்திருக்குதல் மகிமையாய் மாறும். இஸ்ரவேல் ஜனங்களோ காத்திருக்க மனதில்லாமல் முறுமுறுத்தார்கள். அவங்க பாருங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் அவங்க 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 செய்த ஒரு காரியம் முறுமுறுப்பு. காத்திருக்க மனசு இல்லை. 40 நாளில் போய் சேர வேண்டியதை எத்தனை நாள் போனாங்க? 40 வருஷமாச்சு. ஏன்னா அவங்களுக்கு காத்திருக்க மனசு இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் காத்திருக்கிறதில் சீக்கிரம் முடியணும்னா நீங்கள் இருதயத்தை திடப்படுத்தி, இருதயத்தை ஸ்திரப்படுத்தி, உங்கள் காத்திருப்பு முழுசும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் மாறும்போது உங்கள் காத்திருப்பு சீக்கிரமாய் மாறும், உங்கள் சிறையிருப்பு சீக்கிரமாய் மாறும். வசனம் சொல்லுது, சிறையிருப்பு மாறும்போது சொப்பனம் காணுகிறவர்கள் போல இருந்தோம். கனவா இது நனவான்னு தெரியாத அளவுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் சீசன் வர வரைக்கும் நீங்கள் காத்திருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தாவீது அவன் சீசன் வர வரைக்கும் காத்திருந்தார். ரூத் அவ சீசன் வர வரைக்கும் காத்திருந்தார். ரூத் நினச்சிருப்பான், நெல் பொறுக்கும் போதே நான் இதே நிலைமையில இருக்க போகிறது இல்லை, ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிறார்ன்ற ஒரு வைராக்கியம் ரூத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. எஸ்தர் காத்திருந்தா, கர்த்தர் செய்கிற காரியம் நிறைவேறும் வரைக்கும் காத்திருந்தா. ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் காத்திருப்பு ரொம்ப 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 அவசியம். எழும்பி நின்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே உம்மை காத்திருக்கிற கிருபை தாங்க. இந்த 3 விதமான கேள்விகள் கேட்குறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு பிரியம் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறது அவருக்கு பிரியம். அவர் செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல் கிரைஸ்ட் சென்டர்டாக இருக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கிறிஸ்துவின் நினைப்பு நமக்கு இருக்கணும், கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள வருவதாக, கிறிஸ்துவ போல எண்ணம் எனக்குள்ள வருவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சு ஹல்லேலூயா ரத்தம் சிந்தினது அவருடைய சிந்தை நமக்குள்ள வரும்படி, அவருடைய சிந்தை நமக்குள்ள உண்டாகட்டும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வைமீ லார்டுன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே எப்போ நடக்கும் ஆண்டவரேன்னு கேட்காதீங்க. என்னை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எனக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. ஊழியமாக இருக்கலாம், இல்லை உயர்வாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் அடுத்த நிலைமையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உம்மை சித்தத்தை செய்ய என்ன ஆண்டவரே, என்ன நான் உமக்கு பிரியமாக என்ன செய்யணும், உமக்கு ஆசீர்வாதமாக நான் எப்படி வாழணும், உதவி செய்யுங்க, கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியிலே என்னை நடத்தும்னு சொல்லலாம். ஆண்டவர் வசனம் அவர் நம்ம மேலே கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி சத்தியத்தின் பாதையிலே நம்மளை நடத்துகிற தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஏன் ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரேன்னு கேட்டுட்டு இருக்க கேள்வி இல்லாமல் மோசே போல நான் திக்குவாயன் மந்த புத்தி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுகிறவங்களாம் இல்லாமல், ஆமென், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு பணம் கிடைக்குமா, இந்த உலகத்தின் காரியம் கிடைக்குமா, ஆசீர்வாதம் பெருகுமா அப்படின்ற எண்ணம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நான் எப்படி வாழ முடியும், ஆண்டவருக்கு பிரியமா நான் எப்படி ஜெபிக்க முடியும், ஆண்டவருக்கு பிரியமா நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும், ஆண்டவருக்கு பிரியமா நான் எப்படி சாட்சியாய் வாழ முடியும்னு சொல்லி அவருடைய எண்ணம் நமக்குள்ள வருவதாக. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவே, பொய் சொல்லாதே நிச்சயம் வரும், பொய் சொல்
நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். கரங்களை தட்டி தாமதித்தாலும் அதற்காய் சொல்லுவோமா, ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெரும் வாழ்க்கை அற்புதம் நடக்கும். விடாதீங்க அவரை, விடாதீங்க அவரை. நன்றி அப்பா. அவர் சமூகத்துல காத்திருங்க, அவர் பிரசன்னத்துல காத்திருங்க. அற்புதம் நடக்கும் வரைக்கும், அதிசயம் நடக்கும் வரைக்கும், அறுவடையை காணும் வரைக்கும் காத்திருங்க. அறுவடை பார்க்கும் வரைக்கும் காத்திருங்க. காத்திருப்பே, அற்புதங்கள் பெரும் வரை காத்திருப்பே, 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 அற்புதங்கள் பெரும் வரை காத்திருப்பே. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை மகளே. நிச்சயமாய் முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை அசைத்து காத்திருப்பே, காத்திருப்பே, அற்புதங்கள் மகிமைக்காக காத்திருக்கிறேன், சுகத்துக்காக காத்திருக்கிறேன், தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்கிறேன், தெய்வீக மகிமைக்கு காத்திருக்கிறேன், அற்புதங்கள் பாதத்துல காத்திருக்கிறோம், காத்திருப்பே, அறுவடை காணும் மட்டும் காத்திருப்பே, காத்திருப்பே, அற்புதங்கள் பெரும் வரை காத்திருப்பே.